நான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதே உங்களுக்கு பிரச்சனை, என்னை நிராகரிங்க. பரிசுத்தி அவையாட்டில் இட்லி அபிமான் கேட்டவருக்கு ஏன் போட்டிய? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் இல்லையே அப்படின்னு சொன்ன கருணாநிதிக்கு ஏன் போட்டிய? ஏன்னா அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டவனா? என்னது நெஞ்சில பைபிளை வச்சுக்கிறீங்க, சாத்தான் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. எப்படி எப்படின்னு சொல்லு. அடுத்த கேள்வி. நீங்க வணக்கம். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க கிறிஸ்தவத்தை ஒருமுகப்படுத்தணும் எல்லாத்தையும். நான் சென்னையில இருந்து கிறிஸ்தவத்தை இல்ல, கிறிஸ்தவ மக்களை நம்ம அரசியல் படுத்துறதுக்காக தமிழர்கள் அரசியல் தான் முதல்ல அரசியல் படுத்தணும். அரசியல் என்னன்னு தெரிஞ்சாதான் அரசியல் படுத்த முடியும். நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க கிறிஸ்தவத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு சில இடங்கள்ல நீங்க பேசிருக்கீங்க. ஏன்னா நம்ம பரமசிவம் பாத்திவா அந்த படத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கிறிஸ்தவங்களை நம்ம ரொம்ப கொச்சையா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த ட்ரெய்லருக்கோ இல்லைன்னா திரை வெளியீட்டு விழாக்கோ நீங்க போய் கலந்துருக்கீங்க. அது நம்ம சபைகள்ல போய் பேசிச்சோமோ உங்க அண்ணனை எப்படி பண்றாரு, நாங்க எப்படி இதை நம்புறது அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு. அவ்வளவுதான் உங்க அரசியல். ஐயா முக முத்து அவர்கள் மரணத்துக்கு போய் அவர் வீட்டுல துயரம் கட்டதுனாலயே ஐயா ஸ்டாலின் எனக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டாருன்னு பேசுற கூட்டம் தான் அது. அது என் தம்பி தான் சொல்லுவான். அத என் தம்பி செல்லமுத்து அனுப்பியிருந்தான். நீ விருந்து காரியங்களுக்கு போகலைனாலும் துக்க காரியத்துக்கு போகணும்னு விவிலியத்துல செய்திருக்குன்ட்டு. படத்தை எடுத்தவர் என்னுடைய தம்பி, தயாரித்தவர். அவர் கூப்பிடும் போது அங்க போய் நீ எடுத்தது சரிதான், கிறிஸ்தவத்தை இப்படி சொன்னது சரிதான் அப்படின்னு பேசல. ஒரு பங்கேற்றதுனாலே ஒண்ணு இல்லை. ஐயா இலக்கணேசன் மரணத்துக்கு நான் போனதுனாலேயே பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? அதான் அவர் கருத்து, அவர் கருத்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த நிலத்துல நீங்க அதை கவனிச்சுக்கிறீங்க. இங்கதான் இந்த கொடுமை இருக்கு. அரபு நாடுகள் எல்லா நாடுகளையும், இஸ்லாமிய எல்லா நாடுகளையும் இந்து கோயில் இருக்கு. அண்மையில கூட போன ஆண்டுல துபாயில போய் ஐயா மோடி அவர்கள் ஒரு இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு வந்தார். அதுவும் இஸ்லாமிய நாடு. எந்த இடையூறு இல்லாம இங்க இந்து கோயிலை உங்களால திறந்து வைக்க முடியுது. ஆனா இங்க ஒரு நீங்க பல்வேசல கட்டிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்றதுல இருக்கு. நான் எடுத்து வைக்கிற கருத்தை தான் நீங்க பார்க்கணும். உங்க அண்ணன் அன்னைக்கு சொன்னாரே, இன்னைக்கு சொன்னாரே, 2010 இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியதிலிருந்து நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் கோட்பாடு என்ன, இதைதான் நீங்க பார்க்கணும். நீங்க அதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே. நான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதே உங்களுக்கு பிரச்சனை, என்னை நிராகரிங்க. பரிசுத்தி அவையாட்டில் இட்லி அபிமான் கேட்டவருக்கு ஏன் போட்டிய? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் இல்லையே அப்படின்னு சொன்ன கருணாநிதிக்கு ஏன் போட்டிய? ஏன்னா அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டவனா? என்னது நெஞ்சில பைபிளை வச்சுக்கிறீங்க, சாத்தான் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. எப்படி எப்படின்னு சொல்லு. அப்ப உண்மையிலேயே ஒரு மகனுக்கு வலிக்கு மேல என்னடா இது, நான் ஒன்னும் தாவிது இல்ல ஒண்டி வில்ல வச்சு ஒரே அடியா மண்டையில அடிக்கிறதுக்கு. அது சொல்லும் போது நல்லா இருக்கு, செய்யறதுக்கு அந்த ஒண்டி வில்ல அடிச்சு அடிக்கத்தான் போராடுறேன். ஆனா 2 பூதம் இருக்கு. ஒரு பூதம் கோலியாத்துன்னு, ஒரு பூதம் அல்ல, கோலியாத்து டபுள் ரோல் போட்டிருக்கு. இல்லைங்க, அதான் பிரச்சனை இருக்கு. அது ஒரு நிகழ்ச்சி, ஒரு திரைப்பட நிகழ்ச்சி. நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல, அந்த கருத்துல நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல. அதை ஏற்கிறனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதை ஏற்கல. ஆனா அது ஒரு கருத்து, அதை போய் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. அண்ணா வணக்கம். 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள், திருத்தொண்டர்கள், மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் ஆட்சியாளர்கள், அவர் நோக்கம் செயல்பாடு என்னவா இருக்கும்? என்னது? 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து மேலை நாட்டு கிறிஸ்தவர், திருத்தொண்டர்கள், மேலை நாட்டு கிறிஸ்தவர் ஆட்சியாளர்கள் நோக்கம் செயல்பாடு என்னவா இருக்கும்? அவர்கள் வந்தது மதம் பரப்புவதற்காக தான் வந்தார்கள், சரியா? திருத்தொண்டர்கள் வந்தது மதம் பரப்புவதற்காக தான் வந்தாங்க. ஆனால் இங்க வந்து அவங்க பார்த்த சூழல் சாதிய கட்டுமான சூழல். அதுதான் அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க. வெளிநாட்டுக்கார இங்க உள்நாட்டுக்கார நம்மள கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரிச்சு வச்சிருந்தான். வெளிநாட்டுக்கார நம்மள அதுல இப்ப பஞ்சமர் நிலம்னு ஒண்ணு இருக்கு பத்தியா? பஞ்சமர் நிலம் மீட்கிறதே
இல்ல 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 தம்பி, கோதுமைக்கும் அரிசிக்கும் கிறிஸ்தவர்கள் மாறவில்லை. நீங்க தயவு செய்து அந்த வரலாறை மாற்றணும். அப்படி சொல்றாங்கிறது தப்பு. ஏனென்று சொன்னால் அண்ணன் சொன்னதுதான், அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு ஆண்டவன் பெயரை சொல்லி சம உரிமை கொடுத்ததனால் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். இருங்க, இப்போ இன்னும் இஸ்லாத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறது இருக்கா இல்லையா? மதம், வழிபாடு, உணவு, உடை எல்லாம் அவரவர் சொந்த விருப்பம், அவருடைய உரிமை. அதுல இன்னும் போறது, இப்ப இன்னும் கோதுமை அரிசிக்கு கஷ்டமா இருக்கா? அதனால மாற இழிவு இருக்கு, தீண்டாமை இருக்கு, சாதிய கொடுமை இருக்கு, சமத்துவம் சகோதரத்துவம் இல்ல. ஒன்னு சொல்றேன், கிறிஸ்தவம் எங்கு தோன்றிய மதம்? ஐரோப்பா இல்ல. இஸ்லாம் எங்கு தோன்றிய மதம்? அரேபியா இல்ல. அதாவது கிறிஸ்தவம் ஆசியாவில் தோன்றி ஐரோப்பிய மதமாக மாற்றப்பட்டது. இஸ்ரேல் எப்ப வந்துச்சு? அதாவது ஆதியில இஸ்ரேல்னு சொல்லு இருந்துச்சு, நாடு இருந்துச்சாங்கிறதான் கேள்வி. அப்ப நீங்க பாட்டுக்கு பிடிச்ச இஸ்ரவேல் மக்கள்னு பைபிள்ல இருக்குங்கிறதுக்காக இந்த இஸ்ரேல் இருந்துச்சுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இது உருவான ஆண்டு எப்பன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க இதை கவனிங்க, அரேபியால தோன்றிய சமயம், ஐரோப்பால தோன்றிய சமயம் இருப்பா. இந்தியாவுக்குள் இவ்வளவு தூரம் பரவ காரணம் இங்க தோன்றிய இங்க பௌத்தம் இருந்தது, சீக்கியம் இருந்தது, சமணம் இருந்தது, சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, இப்படி பல சமயங்கள் இருந்தது. இந்த சமயங்கள் எல்லாம் எப்போ இந்துவாகுது அப்படின்னா, வெள்ளைக்காரர்கள் ஆளும் போது அன்றைக்கு கல்கத்தால ஆளுநராக இருந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் போட்ட கையெழுத்துல இது கூட்டு, இது அவியல், இது பொரியல், இது சாம்பார், இது சோறு, இது ரசம் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு என்று ஆன மாதிரி இந்த சமயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்துன்னு ஆச்சு. ஆனால் வெவ்வேறு நாடுகளில் தோன்றிய இந்த சமயங்கள் இங்கு பரவிய அளவிற்கு பௌத்தம் இந்தியாவில், இந்திய நிலப்பரப்பில் இங்கு தோன்றிய பௌத்தம் இந்த நாடுகள் எல்லாம் பெருகி வளர்ந்த அளவிற்கு இந்த சமயம், இந்து சமயம் ஏன் வேற நாடுகளில் பரவவில்லை, வளரவில்லை என்றால், அந்த சமயங்களில் இருக்கிற சமத்துவமும் இந்த சமயத்தில் இருக்கிற சமத்துவமற்ற ஏற்றதாழ்வும் தான் காரணம். இதைத்தான் அண்ணன் பழனி பாபா இஸ்லாத்தை சொல்லும் போது, இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் வார்த்தையை குறிப்பிடுறார். அதை நீங்க கவனிக்கணும். அப்படிதான் நீங்க கிறிஸ்துவத்தையும் பார்க்கணும். ஏற்றதாழ்வுகளை களைய வந்த, ஏற்றதாழ்வு இருக்கிற ஒரு சமூகத்தில் அதற்கு எதிர் புரட்சியாக வந்த ஒரு சமய புரட்சி தான் இந்த சமயங்கள். அதை நீங்க, அதனாலதான் இது இவ்வளவு வேகமாக பரவுச்சு. மற்ற சமயங்களில் இல்லாத மானுடம், உயிர்மை, நேயம், இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். அதை நீங்க விளங்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும்.